எனக்கு. எங்க வீட்டுக்காரங்க வெளில இருக்காங்க சார். என்ன கொண்டு போட்டாரு, கொன்னுடணும் அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி என்ன மிரட்டி இருக்காங்க சார். தையல் போட்டிருக்காங்களா? தையல் போட்டிருக்காங்க சார். இது இங்க காயம் இருக்குது என்னது? இது வந்து கல்லால அடிச்சாங்க சார். கல்லால அடிச்சாங்க. அடிச்சது பையனா பொண்ணா? பசங்க சார். அவங்க வைஃப் ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார். அவ கல்லால அடிச்சிட்டு சார் தப்பா என் முடிய பிடிச்சதா சார் அடிச்சாங்க. நிறைய பேர் மறிக்கிறாங்க. ரத்தம் சார் தலையில வந்து கொட்டுது. கொட்டவும் அவங்க ரொம்ப அசிங்கமா என் வீட்டுக்காரும் வெளில இருக்காங்க சார். ரொம்ப தகாத உறவு. ஃபர்ஸ்ட்டும் ஒரு வாட்டி இதே மாதிரி உன்னை கொன்னுடுவேண்டி சொல்லி என் கையை நீட்டு என்னை மிரட்டினாங்க சார். இப்போ கட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க சார். என்னை கொல்லணும்னு முயற்சி பண்றாங்க சார். கொடுத்தோம் சார். மகளிரும் கொடுத்தோம் சார். காவல்லையும் கொடுத்தோம் சார். அவங்க எடுக்கவே இல்லை சார். எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சார். தாலுகால கொடுத்தோம் சார். கும்பகோணம் தாலுகால கொடுத்தோம் சார். மகளிர்ல கொடுத்தோம் சார். மகளிர் சொன்னாங்க புருஷன் பொண்டாட்டி தான் சண்டையை நாங்க எடுத்துப்போம் சொன்னாங்க சார். அதனால நான் நேரா கும்பகோணம் தாலுகாவுக்கு போனேன் சார். கும்பகோணம் தாலுகால போய் நீ அட்மிஷன் ஆனாதாம்மா உனக்கு கேஸ் எடுப்போம், அது முடிக்க நாங்க கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நான் அட்மிஷனும் ஆகணும் சார். ஆயிட்டு நான் நேத்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க சார். எனக்கு முதல் உதவி செய்யவே இல்லை சார். முதல் உதவி இது மட்டும்தான் சார் செஞ்சிருக்காங்க. கும்பகோணம் அரசு மருத்துவமனை சார். அட்மிஷன் போட்டு எனக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு வலி இருக்கும் போது நான் சொல்றேன், எனக்கு வலி இருக்கையா எனக்கு டிஸ்சார்ஜ் சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு இல்லம்மா உனக்கு உள்காயம் எதுவும் இல்லை, தையல் மட்டும் தானே போட்டிருக்க, உனக்கு வலி இருந்தா மட்டும் வாமா அட்மிஷன் சொல்லி எனக்கு டிஸ்சார்ஜ் சீட்டை கொடுத்துட்டாங்க சார். எனக்கு மண்டையே வலிக்குது சார், நெஞ்ச வலிக்குது சார். கண்ணு கிட்ட அடிச்சனால அந்த இடத்துல வீங்கி இருக்கேன், எனக்கு வலிக்குது. இதெல்லாம் சொன்னேன் சார். இதெல்லாம் சொல்லி எனக்கு அட்மிஷன் சீட்டு போடவே இல்லை சார். டிஸ்சார்ஜ் சீட்டு தான் சார் கொடுக்குறாங்களே. அப்பனா அது காசு இருக்க இடம் தான் நீங்க பேசுவீங்களா சார்? காசு இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்களா சார்? நான் 2 குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கேன்னா சார், எனக்கு ஏன் சார் இந்த உதவி செய்யல? என்னை கொண்டா விட யாரும் சார் இருக்கா? எனக்கு எங்க வீட்டுக்காரங்க வெளில இருக்காங்க சார். என்ன கொண்டு போட்டாரு, கொன்னுடணும் அந்த ஒரு வாட்டி 2 வாட்டி என்ன மிரட்டி இருக்காங்க சார். ஆமா சார், கொலை மிரட்டல் தான் சார் கொடுத்துருக்காங்க. சொன்ன சார், சொல்லி என் நடவடிக்கை எடுக்கல சார். எனக்கு அந்த உதவி பண்ணவே இல்லை சார். எனக்கு